ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூல் மாமா சேனல்லேருந்து இப்போ வந்து ஒரு ட்ரிப் மாதிரி ஷூட்டிங் ட்ரிப் மாதிரி கேரளா வந்திருக்கோம். வந்திருக்க இடத்துல சும்மா ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ டைம் கிடச்சிச்சு. இந்த டயத்தில் இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள், இது என்ன பழம்னே தெரியல. கொய்யா பழம் மாதிரி இருக்குது, பேர் தெரில. பாருங்கள் எவ்வளோ அருமையாக காய்ச்சி தொங்குது பாருங்கள். நிறையா பழங்கள் இருக்குது பாருங்கள். பாக்கு மரம் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. அடா, பாக்கு மரமா? பலாமரம் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். அடே அப்பா, பயங்கரமான ஹைட்டு பலாமரம். பாருங்க, பலாமரம் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ கொண்டாட வாங்க பேக்கில். பாருங்க 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 பாருங்க. இதே மரம் எல்லா மரமும் நிற்கிது. அன்பு நண்பர் வீரப்பனை பிடிக்க போய்கிட்டு இருக்காரு. சூப்பராக பலாப்பழம் வந்து நல்லா பழுத்துருக்கு பாருங்க. நல்லா பழுத்துருக்கு, பழுத்த பழம். இதனுடைய ஹைட்டை பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்கணும் இந்த மரத்தோட ஹைட்டு. இதெல்லாம் ஹைட்டில் பழம் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி ஏறி பறிக்க முடியும்? இந்த இடத்துல ஒரு அற்புதமான வீடுகள். இதுதான் நாங்கள் ஷூட்டிங் எடுக்க வந்த வீடு, இந்த பங்களா. என்னென்னமோ மரம் இருக்குது, என்னென்ன மரம்னே தெரில. ஒரு அற்புதமான பலாப்பழ பிஞ்சு. இது ரொம்ப சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது என்ன செடின்னு தெரியல. இதுக்கடையில் தென்னை மரம். இதெல்லாம் எப்படி ரசிக்கிறதுன்னு தெரியல. பேர் தெரியாத பழங்கள், பெயர் தெரியாத மரங்கள். என்னன்னே தெரியல. பயங்கரமாக இருக்குது. இந்த பயங்கரமான காட்டுக்குள்ளே தான் நம்ம இப்போ போக போகிறோம். பாருங்கள், படு பயங்கரமாக இருக்குது. இந்த படு பயங்கரமான காட்டுக்குள்ளே நம்ம இப்போ வர்றோம். பா, என்ன ஏதுன்னே தெரியல. இந்த இடத்துல இப்போ ஷூட் பண்ண போகிறோம். பாருங்க பாருங்க. 10 நாளைக்கு 10,000 இல்லை, கேரளாவில் இல்லை. இந்த கேட்குறேன். அந்த முடிச்சுட்டேன். நான் காலையிலேருந்து எல்லாம் பண்ணேன், இப்போ தான் பண்ணுறேன். இவர் தான் எங்கள் ஹீரோ. அந்த கழுகுமலை கல்ல மாதிரி உள்ளே இருக்கா பற்றில 5 படம் ஹீரோ பண்ணிட்டாரு. ஆனால் எந்த பந்தாவுமே கிடையாது. பந்தாவே பண்ண மாட்டாரு. ஏங்க, எவ்வளோ பேர் செல்ஃபி வந்து குமியுது அவருக்கு. கேரளத்து பெண் ரசிகர்கள் ஏகப்பட்டமாக குமியுது. பாருங்க, இதெல்லாம் என்னன்னே தெரியலையே. இங்கே ஒரு காவா மாதிரி வந்து ஓடிட்டு இருக்கு. இதுக்குள்ள ஒரு அழகான வீடு. இதுதான் கேரளா. பாருங்க, கண்ணு கட்டின தூரம் ஃபுல்லாக பாருங்க. அங்கே இருக்க மரத்தை நான் கேட்ச் பண்ணுறேன் பாருங்க. என்ன மரம்னே தெரியல. அங்கிட்டு வண்டி சத்தம் போகுது. இதெல்லாம் ஒரு பாலடைஞ்ச ஏரி மாதிரி இருக்குது, தண்ணி மாதிரி கிடக்கு. இது என்னன்னே தெரில. இதில் வாழை மரம் வேற இருக்குது. பாருங்க, பலாப்பழம் நல்லா பழுத்து இருக்கு பாருங்க. பழுத்து போய் கிடக்கு பலாப்பழம். பழுத்து வெடிச்சு போச்சு. இவ்வளோ ஹைட்டு இருந்தால் எவன் பிடுங்கி, எவன் மேலே ஏறி பிடுங்குவான்? ஒன்றும் பண்ண முடியல. நான் பண்ணுறதுனே தெரில. இது எதை வீடியோ எடுக்கிறது, என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அவ்வளோ அருமையாக இருக்குது. பாருங்க, கேமராமேனு படு பயங்கரமான ஆவலோட இருக்காரு. ஹீரோ வந்து ஹீரோயினியை நினச்சி ஏங்குற மாதிரி சீன் இது. அதனால் அவர் மரத்தில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. எளிமையாக இருக்காருன்னு கேட்க அவர் தோற்றமே அந்த சீனுக்கு அதான் அவர் தோற்றம். அதனால துண்டு அந்த பேண்ட் அப்படி போட்டுருக்காரு. மற்றபடி பேண்ட் சட்டை போட்டு ஜீன்ஸ் போட்டு நின்னாருன்னு வச்சுங்களேன், கேரளத்து பெண்குட்டியெல்லாம் இங்கே கொஞ்சம் பாருங்க செமையாக இருக்காரு. சிரிச்சாருன்னா அவ்வளோதான். ஆமாம், தோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தோற்றம் அது. தோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தோட்டங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குற டைலாக் அப்படி தானங்க இருக்கு.
நீங்க கொடுக்குற டயலாகு அது என்ன பழங்க அது? ஒரு டிஃப்ரெண்டான பழமா இருக்கு. இதெல்லாம் என்ன பழம்? என்ன காய், என்ன மரம்? இதை பாக்குறதுக்கே நம்ம வந்து பல பேர்த்து டியூஷன் படிச்சு வரணும்னு நினைக்கிறேனே. தண்ணி போகுது. உண்மையிலுமே இதெல்லாம் என்ன மரம்னே தெரியல. இதெல்லாம் என்ன மரப்பா அது? அது பாக்கு மரமா என்ன மரம்னு தெரியல. பாருங்க, இது எல்லாமே என்னென்னமோ மரம் இருக்கு. இதெல்லாம் என்ன மரம், என்ன காய், அதெல்லாம் என்ன காய் காய்க்க போகுது அப்படின்னு கூட தெரியல. இது பாக்கு மரம்னு நினைக்கிறேன். நம்ம டைரக்டர் எல்லாருமே வந்து கேமராமேன்லாம் வந்து அடுத்த சீன் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், அதுக்கு இடையில தான் நான் வந்து இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஏரி மாதிரி வந்தது இங்கே வந்துருக்கு. இந்த இடத்துல தண்ணியே இல்லை. ஓகே, அது என்ன காய்ப்பா தம்பி? அது வந்து இது அத்திப்பழ, இது என்ன பழம் அது நண்பா? அது என்ன பழம்? வெசக்காயா? ஆத்தி வெசக்காய் திங்க எது தின்னுட்டியாவா? வெசக்காயா இவ்வளவு அழகா இருக்கு. நீ சாப்பிட்டு காமிப்பா. பாருங்க, நம்ம தம்பி வந்து கண்ணபிரான் வந்து இந்த காயை சாப்பிட்டு வெசக்காயின்னு தெரிஞ்சு அதை நான் சாப்பிட்டு காமிக்கிறேன்னு தைரியமா சொல்றானா? அந்த காயை பறிச்சு அந்த பையனுக்கு கொடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பையன் ஏதாவது உளருவான், புரியுதுங்களா? ஏன்னா அந்த வீடியோ இது என்ன சார் சொல்றீங்க? ஆமா, எல்லா இடத்துக்கும் போறது வர்றது, தூங்கும்போது கனவு வந்துடும் அப்புறம். ஓகே, பார்க்கலாமா? மீண்டும் வந்து ஷார்ட்ஸுக்கு ரெடி ஆகிட்டோம், ஷார்ட் எடுக்கிறதுக்கு. அதனால நான் வந்து கேமராமேனோட வேலை இருக்கு எனக்கு. ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து அடுத்த வீடியோ போடலாம். ஆமா, ஓகே. இந்த இடத்துல வந்து புலி நடமாட்டம் இருக்குங்கிறாங்க. புலி சிங்க நடமாட்டம் இருக்குன்னு இந்த இடத்துல நான் கேமரா ஜூம் பண்ண இடத்துல புலி சிங்க நடமாட்டம் இருக்குங்கிறாங்க. பார்ப்போம். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்பது உங்கள் கூல் மாமா.